வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் 1 அண்ட் ரிசல்ட் 2 வந்து லிஸ்ட் 2 வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் ஷார்ட் லிஸ்ட் 3 வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க? இந்த ஷார்ட் லிஸ்ட் 3ல் வந்து 350 மார்க்கு அல்லது 400 மார்க்கு 450 மார்க்கு. ஸோ இது மாதிரியான மார்க் எடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அதே மாதிரி 80% ஒரு 400 மார்க் தான் வந்து எடுத்திருக்கீங்க, ஸோ 425 தான் வந்து இருக்குது அல்லது 450 தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா இல்லை 90% வேணுமா அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது, முழுசாக பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடியது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இது வந்து 2 வந்து மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 3 வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் மந்த் வந்து அதாவது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீக்கே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் 1 வந்து இங்கே இருக்குது, செகண்ட் லிஸ்ட் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஷார்ட் லிஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் 2 அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கங்காட்டி இது வந்து கேட்குது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்படி வந்து கேட்காது. தென் ஷார்ட் லிஸ்ட் 3 வந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஷார்ட் லிஸ்ட் 3 அப்படிங்கிறது வந்து வந்துடும். சரிங்களா? அது இன்னும் வரல, நெக்ஸ்ட் வீக் வந்து வந்துடும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த 400 மார்க் இருக்குது, 420 இருக்குது, 435 இருக்குது, எனக்கு வந்து கிடைக்குமா, 450 இருக்குது கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். நாம் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஷார்ட் லிஸ்ட்டில் மேபி வந்து 95% மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99, 98 தென் 97%லேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்க டோட்டலாகவே வந்து முடிச்சுட்டாங்க. மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா 97 தான். ஸோ அப்போ மேக்ஸிமம் 98, 99லேயே வந்து முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற போது நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் வந்து 95க்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சேம் ஆஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இடபிள்யூஎஸ் மட்டும்தான் வந்து வேரியாச்சு. ஸோ மற்றபடி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூஆர் கேண்டிடேட் ஆகட்டும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து 98, 97 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 97, 96 இருக்கிறது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டு 3 வந்து யார் யாருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கேட்டுட்ருக்கீங்க. தென் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு 85% தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து ரூரல் ஏரியாவாக இருக்குது, கிராமப்புறமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேர், ஸ்டேட் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 நம்பர்ஸ் இது மாதிரி வந்து எடுக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ஸில் ஸோ மேபி வந்து மேக்ஸிமம் இதுலேயே வந்து பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஷார்ட் லிஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்டு ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமே வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து 94% அல்லது 94%லேயே வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து 94% வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஷார்ட் லிஸ்ட் 3ல் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 90% வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் 4ல் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட் 4 அண்ட் 5ல் பார்த்திங்கன்னா 90% மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் 94 இருக்கிறவங்க வரைக்கும் வந்து எதிர்பாருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து போகாது. தென் ஷார்ட் லிஸ்ட் 7, 8, 9 அப்படி போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 85% இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை வந்து கன்யூஸாக வந்து பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் வந்து நாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.